இரட்டை ஓடை மர்மம். இரவு மணி 12. ஊரே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க, சேலத்திலிருந்து 18 மைல்கள் தள்ளி உள்ள இரட்டை ஓடை என்ற அபாயகரமான இடத்தில் ஜம்பு, கித்தான், சாரன், கந்தன், வங்கன், மிராசன் என 6 பேர் கொண்ட கும்பல் பயத்துடன் அலைந்து கொண்டிருந்தது. அவர்களில் ஒருவனான ஜம்பு பேசத் தொடங்கி, டே இங்க பாரு, இந்த இடம் கொஞ்சம் அபாயமான இடம்டா. அங்க இருந்த புளிய மரத்துல தான் பேய் பிடிச்சவங்க தலைமுடிய கொண்டு வந்து ஆணில அடிப்பாங்க. இப்போ நாம இருக்கிற இடமும் ஒரு காலத்துல சுடுகாடா இருந்ததுடா. அந்த மரத்தை வெட்டும்போது கூட 2-3 பேர் செத்து போயிட்டாங்கடா. இப்போ கூட இந்த இடம் பயங்கரமானதுதா என்று கதை சொல்லிக் கொண்டிருக்கையில் வங்கன் கேலியாக குறுக்கிட்டு சிரிக்க, மிராசன் மட்டும் அலட்சியமாக, அட மூடிட்டிருடா, பேயாவது ஒண்ணாவது என்கிறான். அவன் பேசிக் கொண்டிருக்கும்போதே அருகிலுள்ள இரட்டை ஓடி பக்கமிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்ட திசையில் அவர்கள் பார்த்தபோது அங்கே ஏதோ நகர்ந்து அப்படியே நின்று கொண்டது. ஜம்பு பயத்தில் நடுங்க, திடீரென ஒரு அடர் கருப்பு உருவம், அமாவாசை இருட்டில் எளிதில் பார்க்க முடியாத உருவம், அவர்களை நோக்கி பெரிதாகியும் சிறிதாகியும் வந்தது. அப்போது கித்தான் மட்டும் கிழக்கு திசையை உற்று பார்த்தான். அப்படி வந்த உருவத்தை அவன் மட்டும்தான் பார்த்தான். பார்த்து மயங்கி விடுகிறான். மயக்கும் நேரத்தில் தன் கையின் சுண்டு விரலை நீட்டி ஆ ஆவ் என்று பாதி வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு விழ, மற்றவர்கள் எல்லோரும் பயத்தில் ஒவ்வொரு திசையில் பிச்சுக்கிட்டு ஓடினார்கள். அடுத்த நாள் காலை 1920ஆம் ஆண்டு அந்த ஓடையில் 6 பிணங்கள் கிடந்ததை ஊர் மக்கள் அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் வேடிக்கை பார்க்க, காவலர்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.